பங்களோ பிளாட்ஃபார்மா? ஆமாம், சார்ஜ் போட்டிங்க இருக்கு. ஃப்ரண்ட் டிசைன் பாருங்க எப்படி இருக்குது. காற்று இப்படி போய் இப்படி கிழிச்சிட்டு இப்படி வரும். ரீசெண்டாக மஹேந்திராலேருந்து எலக்ட்ரிக் கார் 2 சூப்பரான ஒரு கார் பார்த்துருக்கோம். BE6 XEV9E அப்படின்ற இந்த 2 காரையும் நம்ம ஓட்டியாச்சு. ஸோ அதோட அனுபவத்தை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த காரில் என்னெல்லாம் இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதோட ஆக்சுவல் ரேஞ்ச் என்ன, எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஆர் மார்க்கெட் பிளேஸ் முழுக்க காட்டன் டிஷர்ட். இந்த வெயிலுக்கு உங்களுக்கு காட்டன் டிஷர்ட் வேணும் அப்படின்னா நம்மளோட சைட்டை போய் விசிட் பண்ணுங்கள். காட்டன் ட்ராக் பேண்ட்டு, போலோ டிஷர்ட்டு, ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு, டிஆர் பனியன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. பனியனுமே வந்து ரொம்பவே நல்ல ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஹேந்திராலேருந்து சூப்பரான ஒரு கான்செப்ட் கார், இல்லை ரியாலிட்டிலேயே இந்த கார் வந்துடுச்சு. BE6E அண்ட் XEV9E இந்த 2 காருமே வந்து கலக்கலாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு கான்செப்ட் கார் மாதிரி இருந்தாலும் நிஜமாகவே இந்த கார் வந்து நடைமுறையில் இருக்கிற கார் தான். நம்ம 2030-35லேயே பார்க்குற கார் இல்லை, 2025லேயே இப்படி ஒரு காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. லுக்கு பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக கார் வச்சுருந்தா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க ரோட்டில், இது என்னடா வினோதமாக ஒரு கார் போயிட்டு இருக்கே அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து லுக்கு வந்து ஹெவி அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ மஹேந்திரா ஏன் இந்த மாதிரியான ஒரு லுக் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதுவும் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எலக்ட்ரிக் கார் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப குரூஷியலாக இருக்குது. அதில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கான்செப்ட் டிசைனை எப்படி கொண்டு வரணும் நடைமுறையில். ஏன்னா ஒரு கன்வென்ஷனல் காரை பார்த்துட்டு இந்த கார் பார்க்கும்போது டோட்டலி நியூ லுக்காக இருக்குது. ஸோ மக்கள் வந்து இது ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது ஏற்றுப்பாங்க. ஏன்னா ஏற்றுக்கொள்கிற விலையில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்களே. ஸோ அதை பற்றி தான் நம்ம மேற்கொண்டு பேச போகிறோம். ஏன்னா இந்த BE6E அண்ட் XEV9E நல்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது BE6Eயோட ப்ரைஸ் வந்து 18.9க்கு அவங்க வந்து லான்ச் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி குட். இப்போ வரைக்குமே அந்த ப்ரைஸ் தான். இப்போ ப்ரைஸ் ஒன்றும் பெருசாக ஏறின மாதிரி தெரியல. ப்ரைஸ் வந்து 18.9. ஆல்மோஸ்ட் நம்ம ஆன் ரோடு வரும்போது ஒரு 19-20 கிட்ட வருது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஷோரூமில் ஆன் ரோட் ப்ரைஸ் ஏறும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிட்ட ரீச் ஆகிடும் பேஸ் மாடலு அப்படின்றாங்க. அண்டு XEV9E வந்து உங்களுக்கு 21.5 கிட்ட உங்களுக்கு ஷோரூம் ப்ரைஸு, அது வந்து ஒரு 23-24 கிட்ட உங்களுக்கு ஆன் ரோட் ரீச் ஆகிடும். காரில் நல்லாவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைமென்ஷன் பற்றி பேசிடுவோம். மஹேந்திரா BE6Eயோட டைமென்ஷன் வந்து 4371 mm வந்து இதோட லென்த்து. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து sub 4 மீட்டரையும் தாண்டி இதோட லென்த் இருக்குது. ஸோ 1907 mm இதோட வித்து அண்ட் ஹைட் 1627 mm இதோட வித்து. வீல் பேஸ் வந்து 2775 இதோட வீல் பேஸு. ஸோ ஓவரால் இதோட டைமென்ஷன் வந்து நல்ல பெரிய காரு தான். லுக் வைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைடு லுக்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய காரோட அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து இதுவே இந்த சைஸில் இருக்கும்போது இதோட பிக் பிரதர் XEV9Eயோட டைமென்ஷனை பார்க்கலாமா. XEV9Eயோட டைமென்ஷன் 4789 mm இதோட லென்த், 1907 mm இதோட வித்து, 1694 mm இதோட ஹைட்டு. XEV9 வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய காரு லென்த் வைஸில் அப்படின்னு பார்க்கும்போது, மிச்சபடி ஹைட் அதை விட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே சேம் தான் வருது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து இங்கே கொஞ்சம் லக்ஸுரி வந்து இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க XEV9E. சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு BE6E அண்ட் 9Eல லைட்டாக உங்களுக்கு வந்து XEV9Eவில் கொஞ்சம் ரூம் ஸ்பேஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பேக் சீட்டில் உட்காரிங்கன்னா கொஞ்சம் லெக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்கும். மஹேந்திரா BE6Eல ரியர் சீட் அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரியர் சீட் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியல. ஈவன் இதோட ஃப்ளோர் போர்டுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு டை சப்போர்ட்டு ஈவன் இன் டிரைவர் சீட்டில் கூட எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தான் இருந்தது. பட் டிரைவர் சீட்டாக பரவாயில்ல. ஆனால் பேக் சைடில் வந்து இன்னுமே வந்து டை சப்போர்ட் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பேட்டரி பேக் வைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் போக பழகிடும். நம்ம கொஞ்சம் அந்த காலை கொஞ்சம் மாற்றி வச்சோன்னா பழகிடும். ஏன்னா இதோட
வித்து வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் காலை வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம பொசிஷன் பண்ணணும் அப்படின்னா நல்லா இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு கன்வென்ஷனல் காரோட இந்த காரோட அந்த உள்ள இந்த இன்க்ளோ டிசைனோட பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது. அதனால தான் உள்ளே வந்து அந்த கால் வைக்கிறது கொஞ்சம் அந்த பிரச்சனையாக இருக்குது. ஏன் இந்த பேட்டரி பேக்னால நமக்கு வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சவால்களை அவங்க வந்து சமாளிக்கணும். ஒன்று வந்து இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 mm ஆச்சும் வந்து இவங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஓவரால் டைமென்ஷனில் நம்ம நல்லாவே பார்க்க முடியும் இந்த கார் வந்து கொஞ்சம் ரைஸ்டாக இருக்கும். அதனால் எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ இல்லை எந்த ஒரு பாட் ஹோல்லையோ இது இடிக்காத அளவுக்கு டிசைன் பண்ணும் அப்படின்றத ரொம்ப கருத்தாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு எஸ்யூவி லுக் இருக்கிற ஒரு கார். அதே நேரத்தில் உள்ளே வந்து சீட்டிங்லேயும் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இதை கொஞ்சம் எடுக்க முடியும். ஏன்னா சீட்டிங்கை வந்து கொஞ்சம் லோவர் ஆங்கிள் பண்ணாங்கன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் விசிபிளாக கீழே அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேட்டரியை மெயின் ப்ரியாரிட்டியாக கொண்டதுனால கொஞ்சம் சீட்டிங்கில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, ஏன்னா வித்து வந்து நல்லா இருக்குது. பட் மேற்கொண்டு இவங்க இன்க்ளோ பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணும்போது சீட்டிங்கில் ஒரு அளவுக்கு ஒரு கர்வ்டு ஆங்கிள் வந்து சீட்டிங் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட்டிங்கோட பொசிஷன் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் வந்து எனக்கு BE6 ஏறும்போதும் பார்த்தேன். 9லேயும் அதே பிரச்சனை தான். ஆனால் 9ல் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா கொஞ்சம் அந்த ரூம் ஸ்பேஸ், அந்த லென்த் இருக்கிறதுனால கொஞ்சம் ரூம் ஸ்பேஸ் இருக்குது. அதனால கொஞ்சம் லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம உட்கார முடியும். ஸோ பேக் சீட்டில் வந்து அந்தளவுக்கு கிராம்ப்டாக இல்லை, நம்ம லெக்கை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், காலை நீட்டி உட்காந்துக்கலாம். ஸோ அதனால் எனக்கு நிறைய பேர் கம்ஃபர்ட்டை வந்து 9E வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பேக் சீட்டில் வந்து நல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணி உட்கார முடியும் அப்படின்ற அந்த ஒரு கம்ஃபர்ட்னால. அண்ட் இந்த 2 வண்டியிலையுமே வந்து பூட் ஸ்பேஸு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு BE6 400 கிட்ட 440 கிட்ட உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது. அண்டு 9E கூட 660 லிட்டர் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குது. இந்த காரோட லென்த்தோட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றது தான். பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு ஆழமாக இருக்காது, ஏன்னா பேட்டரியோட பேக் வந்து இருக்கிறதுனால ரொம்ப டெப்த் இருக்காது. பட் உங்களுக்கு வந்து உள்ள அதாவது அந்த லென்த் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து அதிகமாக உங்களுக்கு ஃபில் பண்ண முடியும். ஸோ 2 இடத்துலையுமே வந்து பூட் ஸ்பேஸ் சூப்பர். ஸோ ஓவராலாக இந்த வண்டிகள் வந்து எந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டான கார், யூஸபிளான கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE6 ரியர் சீட்டோட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஓகேஷ் அப்படின்ற அளவுக்கு இருந்தது சீட்டோட ஸ்பேசிங். அண்ட் XEV9 வந்து ஓரளவுக்கு குட் ஜாப் பண்ணியிருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அங்கேயுமே வந்து கொஞ்சம் டெப்த் இல்லாதனால கொஞ்சம் டைப் சப்போர்ட் வந்து மிஸ் ஆகுது. பட் இந்த ஓகேவோட XEV9 ஓகே வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுதான் வந்து இந்த சீட்டிங் அண்ட் உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸ் வைக்கிற இடம் எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை ஒரு சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்க, சின்ன விஷயங்கள். வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வந்து சில இடத்துல நல்லா ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் ஸ்க்ராட்சியான ஹார்ட் பிளாஸ்டிக் விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 கலந்த ஒரு மிக்சட் ஃபீலிங் வந்து அங்கங்கே கொடுக்கும். உங்களுக்கு வந்து பக்கெட் சீட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும். ரியரில் உங்களுக்கு ஏசி இருக்குது, ஏசியோட த்ரோவும் நல்லா இருக்குது. பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க 2த்துலேயுமே. ஏதோ ஒரு மாடல்லையாச்சும் பேனரோமிக் சன்ரூஃப் இல்லாமல் கொடுத்துருக்கலாம், ஏன்னா அதுவும் ப்ரிஃபரபிளி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்குறாங்க. சில பேருக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். பேனரோமிக் வேணுமா வேணாமா அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட வண்டி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கம்மியாகும்போது சப்போஸ் BE6 ப்ரைஸ் 15 lakhsலேருந்து பேனரோமிக் சன்ரூஃப் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வாங்குவாங்களா, அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்குமே அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு பெருசாக LED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. சரி, யூஸபிலிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய என்ன உள்ளே வந்து நம்ம சினிமாவை பார்க்க போகிறோம். சரி, லாங் டிரைவில் சப்போஸ் சினிமா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பெரிய ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன், ஐ எம் நாட் ஃபேன் ஆஃப் தி பிக் ஸ்க்ரீன், பட் எனக்கு யூஸபிள் டேட்டாஸ் கிடைக்குது அப்படின்னா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். கியர் லிவர்ஸ்லாம் நல்லா இருக்குது. கியர் அப்படின்றது மோட் சேஞ்ச் பண்ணுறது தான். ரிவர்ஸுக்கு உங்களுக்கு பார்க்கிங்க்கு அதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பார்க்கிங், அதாவது ஆட்டோ பார்க்கிங்கிறது நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணால் வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க் பண்ணுற அளவுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலான ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட். உள்ளே வந்து ஒரு தனி கம்ப்யூட்டரே இருக்குது. ஸ்னாப் ட்ராகன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னாப் ட்ராகனோட சீரீஸ் நான் இங்கே போடுறேன். ஸோ வண்டி வந்து லேகாக இல்லை, சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது கூட லேகாக இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாகவே இருந்தது. அண்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் உள்ளே போய் நிறைய செக் பண்ணோம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரீஜென்ரேட்டிவ்க்கு.
அடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அடாஸோட ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இல்லை சில அடாஸோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூசபிலிட்டியில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம ஓட்டின வரைக்கும் அடாஸ் பெருசாக நான் யூஸ் பண்ணல. அதில் டிஃபால்ட்டாக என்னென்ன அடாஸ் இருந்தது அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ டிரைவிங் நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ மிச்சபடி ஓவராலாக கன்வீனியண்ட்டாக நல்லா தான் இருந்தது. சரி, இதோட பேட்டரி பேக் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 58 கிலோவாட் பேட்டரியும் அண்ட் 79 கிலோவாட் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ஆஃப் த வேரியண்ட் இப்போ நீங்கள் BE6 எடுக்கிறீங்கன்னா டாப் ஆஃப் த வேரியண்ட் லாஸ்ட் 2 பேக் வேரியண்ட்ன்றாங்க. அதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 79 கிலோவாட் வருது. அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு XEV9Eயோட பேஸ் ப்ரைஸ் கிட்ட உங்களுக்கு டச் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட 25-26 கிட்ட உங்களுக்கு அந்த ப்ரைஸ் போயிடுது. அண்டு இது பேஸ் வேரியண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 59 கிலோவாட் தான் உங்களுக்கு வருது. ஸோ இந்த வண்டியோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் 59 கிலோவாட்டுக்கு எவ்வளோ உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்னா ஒரு 300லேருந்து 325 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ரேஞ்சு. நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நல்ல ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்து ஓட்டினா கூட உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு இந்த ரேஞ்சு கொடுக்கும். மேக்ஸிமமாக நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் எடுக்க முடியும். ஆனால் ரியாலிட்டியில் நீங்கள் ஒரு கேஷுவல் டிரைவராக இந்த வண்டியை வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ரியல் ரேஞ்ச் வந்து ட்ராப் ஆச்சுன்னா ஒரு 5லேருந்து 5.5 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்குது பெர் கிலோவாட்டுக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 300லேருந்து 325 கிலோமீட்டர் வந்து ரஃபாக உங்களுக்கு ரேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணுற கார். இதோட டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 300 Nm வந்து உங்களுக்கு டார்க், 228 bhp இதோட பவர் இருக்குது. ஸோ டார்க் டெலிவரி எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லும்போது இதோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பாக இந்த BE6 வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக டியூன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 3 மோட் கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே மோடு, ரேஞ்ச் மோட் அண்ட் பூஸ்ட் மோட் அப்படின்ற 3 மோட் கொடுத்துருக்காங்க. இந்த எவ்ரிடே மோடு அப்படின்றது உங்களுக்கு மோஸ்ட்லி ரேஞ்ச் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இதோட பேட்டரியை யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரேஞ்ச் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் எவ்ரிடே மோடு ஓட்டினாலே உங்களுக்கு அந்த வண்டியோட பவரை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பட் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் வந்து கம்மி பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஆனால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நார்மல் கார் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு இந்த சிட்டியில் நீங்கள் ஓட்டுறீங்க, ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் டார்க்கியாக ஓட்டணும், கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா, புஷ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் மோடு யூஸ் பண்ணலாம். பூஸ்ட் மோடு அப்படின்றது ரொம்ப பேய்த்தனமாக ஓடும். அதோட ஃபுல் டார்க்கை வந்து அப்படியே ராவாக கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால பூஸ்ட் மோடு மோஸ்ட்லி நம்ம ரோடு கண்டிஷனுக்கு எனக்கு வந்து சூட் ஆகுமா அப்படின்றது தான். ஏன்னா நம்ம ரோடும் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஓவராலாக நம்மளோட டிரைவிங் ஹேபிட், அதாவது ஹைவேவோட டிரைவிங் ஹேபிட் வந்து இதனால் கொஞ்சம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஓவர் அக்ரெசிவாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் மற்றவங்களை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஓட்டுறதுக்கான சூழ்நிலையை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரியான மோட்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி, இது ஸ்போர்ட்டியாக ஓடுறதுக்கான நம்ம ரோடு இல்லைங்க. அதனால் மோஸ்ட்லி இந்த மோடெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பேட்ரி கார் வாங்கினோமா நமக்கு நல்ல ரேஞ்சு தருதா, எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக ஓட்ட முடியும் அப்படின்றத மட்டும் கன்சர்னாக பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்ரிடே மோடும் ரேஞ்ச் மோடும் நல்லா இருக்குது. அண்டு 300 Nm டார்க் டீசல் காரோட பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்குறாங்க. பட் டீசல் காரில் வந்துலாம் லீனியராக உங்களுக்கு பவர் டெலிவரி இருக்கும். ஆனால் எலக்ட்ரிக் காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த G-ஃபோர்ஸும் சரி அந்த லீனியராகவே இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் பெடலை லைட்டாக கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வண்டி பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அது வந்து ஹெவியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு நம்ம இந்தியன் யூசர்ஸுக்கு இது கம்பேட்டபிளாக இருக்குமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. ஸோ இது பொறுப்பாக ஓட்ட வேண்டிய கடமை யூசர்கிட்ட இருக்குது. என்ன தான் பவர் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ஃப்ரீ ரோட்டில் நீங்கள் அந்த பவர்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ஈவன் ஹெவி டிராஃபிக்கு இல்லை வந்து கொஞ்சம் நிறையா மோட்டார் சைக்கிள்லாம் போகிற இடத்துல வந்து நீங்கள் இந்த ஹெவி பவரை யூஸ் பண்ணிங்கன்னா ரோடை ஷேர் பண்ணி ஓட்டுற மற்றவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை. ஸோ கொஞ்சம் பொறுப்பாக ஓட்ட வேண்டியது அந்த யூஸரோட கடமையாக இருக்கும். ஸோ எந்தளவுக்கு இந்த காரெல்லாம் எப்படி டாமினேட் பண்ண போகுது, ஏன்னா ரோடு ஹராசிங் அப்படின்றது கொஞ்சம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பெரிய கார் வரும்போது சின்ன காரை வந்து ஹராஸ் பண்ணுறது நம்ம ஹைவேஸ்லேயும் பார்க்க முடியும், சிட்டி ரோட்ஸ்லேயே நிறைய ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு பெரிய கார் வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட், வழி விடலன்னா அப்படியே ஓவர்டேக் பண்ணி நம்மளை வந்து கட்டடிப்பாங்க. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஊரில்
இந்த மாதிரி பூஸ்ட் மோட்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் பூஸ்டிங்காக ஹராசிங் நடக்குமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்க தான் செய்யுது. இது வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வர்றது நல்லது. இவ்வளோ பவர் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான். நமக்கு ரேஞ்ச் ஸ்பெசிஃபிக்காக இருந்தாலே போதும், நார்மல் டிரைவிங்க்கு ஒரு லீனியரான பவர் டெலிவரி கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஓட்டுறதுக்கு 2 விஷயங்கள், நீங்கள் எவ்ரிடே மோடு போட்டு ஸ்மூத்தாகவும் காமாகவும் ஓட்டலாம், அந்த மாதிரியான மோடும் இருக்குது. ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக ஓட்டுற மாதிரியான மோட்ஸும் இருக்குது. ஸோ 2 விஷயங்களில் இது எதை கையாள போகிறாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியல. இந்த ஒரு விஷயங்கள் மட்டும் தான் டைலமாவில் இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு உள்ளே வந்து குவைட்டாக இருந்தது. கேபின் நாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கேட்டது. அதை டேம்பிங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு அந்த டயரில் கூட கொஞ்சம் டேம்பிங் இருக்குது, உங்களுக்கு ஸ்மூத்தான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரோட் நாய்ஸ் பெருசாக கேட்கல, எனக்கு வந்து ரொம்ப காமாக இருந்தது. மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது, அதாவது மற்ற எலக்ட்ரிக் வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்தது ஓட்டும் போது. ஸோ நல்ல கிரிப்பாக இருந்தது, ஹேண்ட்லிங்லாம் நல்லா இருந்தது, ரைடிங் டைனமிக்ஸு எல்லாம் சூப்பராக இருந்தது. டேர்னிங்லலாம் வந்து நல்ல ஸ்பீடாக கட் அடித்தோன்னா நல்லா ஸ்டெடியாக இருக்குது. வண்டி வந்து காமாக ஸ்டெடியாக போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த வெயிட்டை நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சு நான் எடுத்தேன் ஹைவேஸில், எனக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பீஸ்ட் மோட்லாம் இருக்கிறதுனால, அந்த பூஸ்ட் மோட் சொல்கிறேன்ல, அதெல்லாம் இருக்கிறதுனால என்ன நம்ம அந்த மைண்ட் ஆஃப் தாட்ஸ் எப்படி போகுது அப்படின்னா, நம்மக்கிட்ட அப்படியே ஏதோ ஒரு ராக்கெட்டாக கொடுத்தா மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ அதை போய் ஓவர்டேக் பண்ணுறான் பார், இதோ போய் ஓவர்டேக் பண்ணுறான் பார் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு எண்ணத்தை உண்டாக்கிறது. அது ஓகே தான், ஸ்டார்டிங்கில் அப்படி என்ன இருக்கிறது ஓகே தான். ஆனால் அது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவிங்கை கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கல. நான் ஓட்டி முடித்தவொடனே ஒரு கிடினஸ் இருக்க தான் செஞ்சது. அந்த ஜி ஃபோர்ஸோட அந்த கிடினஸ் வந்து எனக்கு இருக்க தான் செஞ்சது. ஒரு காமாக சட்டில்டாக இந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னா அந்த வண்டியிலேயே நல்ல ரேஞ்ச் இருக்கும், வண்டியும் உருப்படியாக இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருந்தேன். இதே டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு XEV9E ஓட்டும் போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா 9Eயோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே காமாக இருந்தது. இன்னும் அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டராக இருந்தது. வண்டி வந்து ரொம்ப குயிக் ஆக்சலரேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு காமாக ப்ளசண்ட்டாக அந்த வண்டியை ஓட்டுற மாதிரி இருந்தது. வண்டி வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுக்குது. கண்டிப்பாக XEV9E ஓட்டும்போது நமக்கு அந்த ப்ளசன்ட் ஃபீலிங், ஓட்டும்போது ஒரு காமாக ஜென்டிலாக அதோட ஆக்சலரேஷன்லாம் பிக்கப்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு காரை நம்ம ஒரு லக்ஸுரியான காரில் ப்ளசண்ட்டாக ஓட்டுறோம் அப்படின்ற அந்த ஃபீல் வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுத்தது. ஈவன் இதுலேயுமே பூஸ்ட் மோடு இருந்தாலும் இந்த வண்டியோட அந்த பிஹேவியர் வந்து நமக்கு இந்த BE6யோட இந்த XEV9E வந்து இன்னும் ஜென்டில் அண்ட் காமாக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் வந்து BYD பேட்ரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் வெரி கிரேட். ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரராக இந்த அளவுக்கு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பேட்ரி வாரண்ட்டி கொடுத்துருக்கிறது இந்த கம்பெனி வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இது எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அளவுக்கு ஸ்டெடியான ஒரு பேட்ரி, ஒரு BYD பேட்ரி அவங்க ரெண்டர் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்ரி அவங்க கொடுக்கணும் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் அவங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயும் சேல்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் இந்த வண்டியை வாங்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 20 lakhsக்கு மேலே உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது, நான் இந்த பட்ஜெட்டில் ஒரு டீசல் கார் பார்க்க போகிறேன், இந்த பட்ஜெட்டில் நான் வந்து வேறு ஒரு எலக்ட்ரிக் கார் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த 20 lakhs பட்ஜெட்டில் இந்த காரை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய காரு. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து போய் டெஸ்ட் ட்ரைவ் வாச்சும் பண்ணி பாருங்கள், உங்களோட அனுபவம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் நிறைய வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.